பிரைட்டன் பண்ணிட்டோன்னு முடிவு பண்ணால் ஃபேஸ் மட்டும் இல்லை, ஹோல் பாடியும் நம்ம பிரைட்டன் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பிரைட்டனிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்கும். கை கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. பிரைட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோல் பாடியும் பிரைட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குளுட்டாதயோன் ஷவர் ஜெல் ப்ளஸ் இதில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து சூப்பராக ரெஜுவனேட் ஆகும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கரெக்டான ஃபார்முலேஷனில் கரெக்டான அளவு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் வந்து ஒரு ஏசி விரும்பாத ஒரு பர்சன். நான் வந்து நைட்டு ஏசியில் தூங்குறதில்ல. வெயிலில் ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் பைக் ஓட்டுற ஒரு பொண்ணு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னோடய சிச்சுவேஷன். என்னோடய ஸ்கின் ஒரு நார்மலான ஒரு ஸ்கின். ஓகே, அதனால் எனக்கு ஷவர் ஜெல்லோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். இதில் வந்து நான் குளுட்டாதயோன், லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், இது வந்து ஒரு AHA BHA கலந்த ஒரு சிம்பிளாக ஒரு மைல்டான ஒரு பீல் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. பீல்னோடனே பயந்துராதிங்க. நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் அந்த மாதிரி வருது. ஷவர் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கணும். ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனாலே நான் வந்து இந்த ஃபார்முலேஷன் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணுவேன். சரி, நான் ஃபார்முலேட் பண்ண முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. டிஸ்டில்டு வாட்டர் 60 grams, கோகோ குளுக்கோசைட் 15 grams, கோகோமிடோப்ரோபைல் B10 அதாவது CAPB 10 grams, கிளிசரின் 5 grams. இதில் வந்து இது வந்து மினிமமான அமௌண்ட், இதுவே நமக்கு போதும். இதுக்கு மேலே ஜாஸ்தியாக போக தேவையில்லை. லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், குளுட்டாதயோன் 0.5 grams, ப்ரிசர்வேட்டிவ், ஃப்ராக்ரன்ஸ், அதோட சாந்தன்கம், அவ்வளோதான். இது எல்லாம் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க ப்ராக்டிக்கல் போகலாம். ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எந்த பொருளை எப்போ ஆட் பண்ணணுன்ற விஷயம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் வந்து 5 grams. கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சாஃப்டான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே கிளிசரின் வந்து அவ்வளோ நல்லது. இதில் நம்ம வந்து சாந்தன்கம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். சாந்தன்கம் வந்து 2 வெரைட்டி இருக்குது. சாந்தன்கம் கிளியர், சாந்தன்கம் க்ளவுடின்னு இருக்குது. இந்த கிளியர் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் லுக்கு கொடுக்கும், தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சாந்தன்கம் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம சாந்தன்கம் இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது சீக்கிரம் அது வந்து நீட்டாக டிஸ்பென்ஸ் ஆகி ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ், அந்த ஜெல்லி எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும் இந்த சாந்தன்கம். அதனால தான் நம்ம சாந்தன்கம் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து கிளிசரினில் சாந்தன்கம்மை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அப்படியே வாட்டரில் ஆட் பண்ணோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லம்ஸை கரைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கிளிசரினில் டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாட்டரில் வந்து அது மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சாந்தன்கம்மை கிளிசரினில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிற டிஸ்டில்டு வாட்டரை இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரியான ஷவர் ஜெல்னாலும் பண்ணலாம், ஒரு நார்மலான பேசிக் ஷவர் ஜெல்லும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஷவர் ஜெல்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுக்கும், நல்லா அழுக்கு போகும். ஏன்னா நிறைய பேர் சோப் வந்து அழுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்னு தான் சொல்வேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட், சூப்பராக இருக்கும். 1 வீக்லேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேஞ்சஸ் இருக்கணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜெல் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மீதி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பாடி லோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். எப்போதுமே ஹோல் பாடியும் நீட்டாக வச்சுக்கணும். ஃபேஸ் மட்டும் போதாது, நம்ம கைகள், கால் எல்லா பார்ட்டும் நீட்டாக வச்சுக்கணும்.
ஸோ இந்த பாடி ஷவர் ஜெல் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த விசிபிள் ரிசல்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அது கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். நிறைய பாடி ஷவர் ஜெல் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஷவர் ஜெல் அடிக்ட்டுன்னே சொல்லுவேன். பட் இப்போலாம் நான் எந்த ஷவர் ஜெல்லும் நான் கடையில் வாங்குறதே இல்லை. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நானே ஃபார்முலேட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட், அப்புறம் குளுட்டோதயான், லாக்டிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 3 பாட்டில் பண்ணுறேன். எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒன்று, அந்த மாதிரி நான் பண்ணுறேன். குளுட்டோதயான் கரெக்டான பர்சன்டேஜ் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு ஷவர் ஜெல் வந்து உடம்புல கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அது கலர் கொடுக்குமா அப்படின்னா, நான் வந்து லூஃபா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு லூஃபா யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு எப்படி நம்ம சோப்பு ரப் பண்ணி குளிப்போமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை கால் எந்த இடம்லாம் விசிபிளாக தெரியுமோ அங்கே நான் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பாடியும் நம்ம ரப் பண்ணி குளிக்கும்போது எப்படியும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கும். அந்த ஒரு இதுவே நமக்கு போதுமானது. நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். எதுவுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ரிமூவ் ஆகும். கை கால் வந்து ஒரு யங்கர் லுக்கு கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35+ இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வலுவலுன்னு வச்சுருப்பாங்க. பட் கை கால்லாம் பார்க்கும்போது வயசு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹோல் பாடியாக ஈவனாக உங்களோட ஸ்கின் டோன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறதை விட ஷவர் ஜெலுக்கு மாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சில பேர் ப்ராடக்ட் என்கொயரி கேட்டுட்டு அதோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குளுட்டோதயான்லாம் 3000 ருபீஸ்க்கு போயிடும். எல்லாமே 100% பியூர் ப்ராடக்ட்ஸ். இது வந்து எனக்காக நான் பண்ணிக்கிறத தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பருக்கு நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் இல்லை. ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன்னா அது கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணும். ஏன்னா அது என்னோடய ப்ராடக்ட். இந்த ஃபார்முலேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஃபார்முலேஷன், எனக்கு ஒரு ஃபார்முலேஷன் இல்லை. ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தான் கொடுப்பேனே தவிர்த்து லோ குவாலிட்டி கொடுக்குற பழக்கம் வந்து எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே அதோட ரேட்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் வந்து வெனிலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குளிக்கும்போது நல்லா இருக்கணும்ல, அதனால் நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு குளிக்கிறதே ஒரு தெராப்பியூட்டிக்கான ஒரு விஷயம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற ஒரு விஷயம் தான் குளிக்கிறது. அதுவும் நம்மளோட ஹேண்ட்மேடாக நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். டிஸ்டில்டு வாட்டர் 60 grams, கோகோ குளுக்கோசைட் 15 grams, கோகாமிடோப்ரோபைல் B10 10 grams, glycerin 5 grams, lactic acid 3 grams, glycolic acid 2 grams, glutathione 0.5 grams, preservative 1 grams, fragrance 0.5 grams, xanthan gum 0.5 grams. xanthan gum அதோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் 0.5 grams ஸோ 1 கிராமும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ 0.5 grams மோர் தென் இனஃப். இன்கேஸ் உங்களுக்கு திக்கன் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரோ கிளிசரினோ எடுத்துகிட்டு 0.5 grams வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். எப்போதுமே ஷவர் ஜெல் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி குளிக்கிறதுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தரும். அதனால் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு எந்தவித அலர்ஜியும் ஏற்படுத்தாத கலர் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். எப்போதுமே நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ப்ரிஃபர் பண்ணுறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஆகிட்டு இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம பேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இந்த ஷவர் ஜெல் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னோட டோன் வந்து மாறுறத கண் கூட பார்க்க முடியும். இதை நான் சொல்லலை, என்கிட்ட நிறைய வாங்குறவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு தெரியாது சீரியஸாக. என்கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே நம்மளோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுதா, அப்படி ஒர்க் பண்ணுதான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ அவ்வளோதான், நான் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 to 3 hours விட்டுட்டேன். திருப்பி அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது
நம்ம இதை எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல ஷவர் ஜெல். நான் வந்து பம்பிங் பாட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேக்கேஜிங் அதை பற்றி நிறைய வந்து கேட்குறீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேக்கேஜிங்கில் நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்த்தேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட குளுட்டோலாக்டிக் கிளைகாலிக் ஸ்கின் பிரைட்னிங் ஷவர் ஜெல் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. நான் வந்து டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் காலையில் குளிக்கும்போது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதில் இதே தான் நான் அப்படியே கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு pH வந்து செக் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 5.5 to 6 இருக்கணும். ஸோ செம்ம சூப்பரான ஒரு ஷவர் ஜெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சூப்பரான ஃபார்முலேஷன் அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய கையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வீடியோவில். என்னோடய ஃபேஸுக்கும் என் கை ரொம்ப டேனாக இருக்கும், பயங்கர டேனாக இருக்கும். இப்போலாம் நான் இந்த ஷவர் ஜெல் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே நம்ம மார்ச், ஏப்ரல், மே இந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மழை காலம் அப்படி வரும்போது ஷியா பட்டர் போட்டு ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஷவர் ஜெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இன்கேஸ் ஷியா பட்டர் ஷவர் ஜெல் வந்து நைட் யூஸ் பண்ணுவேன், குளுட்டோதைனை மார்னிங் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். என்னோடய ஃபிங்கர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ எங்காக இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன ஃபார்முலேஷன் வேணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து குளுட்டோதைன் பாடி க்ரீம். இந்த குளுட்டோதைன் பாடி பட்டரும் நான் ஆல்ரெடி ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரெஜினா சிங்கக்குட்டி ஸ்கின் கேர் ஃபார்முலேஷன் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து சயின்டிஃபிக்காக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபார்முலேஷன் கற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கும் அப்படின்னா சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.